சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவ எதுக்கு இங்க வரா? ஐயோ, கார்த்திக் தான் மாஸ்டர்னு தெரிஞ்சு வராளா இல்ல தெரியாம வராளா? தெரிஞ்சா இவள நார்மலா இருக்க மாட்டா. கண்டிப்பா கார்த்திக் தான் மாஸ்டர்னு தெரியாம தான் பார்க்க வரான்னு நினைக்கிறேன். ஐயோ, பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே. அத்தை, நீங்க என்னத்த இங்க பண்றீங்க? அது வந்து நான் இங்க எதுக்கு வருவேன்? இது மாஸ்டர் வீடு. எனக்கு தான் தெரியுமே அத்தை. உனக்கு எப்படி தெரியும்? அட்ரஸ் இப்பதான் அத்தை எனக்கு கிடைச்சது, அதனால தான் பார்க்க வந்தேன். நானும் அதான். நம்ம குழந்தைய வேற காப்பாத்தி இருக்காரு, நம்ம பார்க்க வேண்டாமா? அதுக்காக தான் அத்தை நானும் வந்தேன். ஆனா அவர் இல்லம்மா. ஏன் அத்தை இல்ல? எங்க போயிட்டாரு? எங்கேயோ போயிட்டாரு. ஊருக்கு 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 போயிட்டாரு. அப்படியா? யார் சொன்னா? பக்கத்து வீட்டுல பக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்கதான் சொன்னாங்க. நான் கேட்டேன், என்னாச்சு கதவு பூட்டிருக்கேன்னு கேட்டேன். அவரு ஊர்ல இல்ல, எங்கேயோ வெளியூருக்கு போயிருக்காருன்னு சொன்னாங்க. இருந்தாலும் உள்ள போய் கதவு தட்டி பார்த்தமா, யாரும் இல்ல. அத்தை, எனக்கு இப்பதான் அத்தை ஸ்கூல்ல இருக்க செக்யூரிட்டி அட்ரஸ் கொடுத்தாரு. இல்லனா முன்னாடியே வந்து பாத்திருப்பேன். மாஸ்டரை பார்த்து தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன். இப்ப போய் ஊருக்கு போயிட்டாரு. இப்ப என்ன பண்றது? ஆத்தி, கார்த்திக் வெளியே வந்துட்டா சுந்தரியும் கார்த்திக்கும் பாத்துக்குவாங்களே, என்ன பண்றது? என்னம்மா நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க? என்னாச்சத்த? அதான் மாஸ்டர் வீட்ல இல்லல்ல, நாம ஏன் இன்னும் ரோட்லயே நின்னு யோசிக்கணும்? நாம கிளம்பலாம். எனக்கு வேற ரொம்ப டயர்டா இருக்குமா. ஐயோ, என்னத்த? என்ன செய்யுது? வாங்கத்த, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம். இல்ல இல்ல இல்ல, வீட்டுக்கு போய் தண்ணி கிண்ணி குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்கத்த, வாங்க. என்னத்த? ஒண்ணு இல்லம்மா, இப்பதான் கொஞ்சம் காத்து வந்ததுல, அதான் கொஞ்சம் நல்லா. சரிங்கத்த, இருக்குமா புடிச்சுக்கோங்க. சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். மறுபடியும் நீங்க ஆபீஸ்க்கு வர்றதில்ல, இப்பதான் திருப்தியா இருக்கு. மேடம் போனதுதான் சார் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணிடலாம். அதுக்காக தானே நானே வரேன். We'll do it. நம்மளால பண்ண முடியும். சார் வணக்கம் சார். செல்லப்பா வாங்க. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் மறுபடியும் ஜாயின் பண்ண போறீங்கன்னு சொன்னாங்க.
ம் அதான் கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நாம ஒருத்தரை காலி பண்றது ஈஸின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் செல்லப்பா. ஆனா காலி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்தாங்கன்னா நமக்கு எவ்வளவு டஃப்பா இருக்கும்னு இனிமே தான் தெரியும்ல. புரியல சார். இல்ல பொதுவா சொன்னேன். அப்புறம் ஆபீஸ்ல எல்லாம் நீங்க தானே கேள்விப்பட்ட? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். 2 days தான் ஜாயின் பண்ண போறேன். ரெடியா இருங்க. ஏன்னா அதுக்குள்ள மத்ததையெல்லாம் கிளியர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது, குறிப்பா உங்களுக்கு நல்லது. என்னது? இல்ல எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்ல வரேன். இருக்கு சார், எல்லாமே பக்காவா இருக்கு சார். ஆ. ஓ மேடம், நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? மேடம் கங்க்ராச்சுலேஷன் மேடம். எதுக்கு? அது அதான் மேடம், சீக்கிரம் நீங்க நிரபராஜன் ப்ரூவ் பண்ணி மறுபடியும் கலெக்டர் சீட்ல வந்து உக்காரணும் மேடம். அதுக்கு தான். அப்படியா? தேங்க்ஸ். தைரியமா போங்க. நம்ம கிட்ட என்னைக்குமே உண்மை இருக்கு, சத்தியம் இருக்கு. நான் உங்களை தோக்க விட்டுற மாட்டேன். மே ஐ கம் இன் சார்? Yes. குட் மார்னிங் சார். Good morning. Please sit down. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சார், அவ்வளவு மோசமா ஒரு பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க, அதுக்கு பில் பாஸ் பண்ணிருக்கீங்க. ரூல்ஸ் படி பில்டிங் க்ரோத்தையே வெரிஃபை பண்ணாம நெக்ஸ்ட் லெவல் பில்லையும் பாஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒருவேளை கட்டின பில்டிங் தரம் சரியில்லாம பில்டிங் உடையும் போது உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து யாரோட உயிருக்காவது ஆபத்தாயிடுச்சுன்னா இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? இல்ல சார். என்ன இல்ல சார்? இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு. அந்த பில் காப்பி கொடுங்க. இந்தாங்க. எல்லாமே ப்ரூஃபோட இருக்கு. அவ்வளவு மோசமான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, அதையும் நீங்க செக் பண்ணல. அவங்க கொடுத்த ப்ராடக்ட்ஸுக்கும் நீங்க கொடுத்த பில்லுக்கும் சம்பந்தமே இல்ல. எதையுமே செக் பண்ணாம எப்படி மேடம் நீங்க ஐஏஎஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணீங்க? இல்ல சார். இங்க பாருங்க, உங்க மேல மரியாதை இருக்கிறதால தான் இவ்வளவு தூரம் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவுல இது அடிக்கடி நடக்கிற பிரச்சனை தான். இப்போ எங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்ததா இல்ல ஆபீஸ்ல இருக்கவங்கள நம்பி சைன் பண்ணீங்களா? யார் இந்த தப்பு பண்ணாங்க, யார் இதை செஞ்சாங்க, யாரை நம்பி நான் சைன் பண்ணேன், இதெல்லாம் முக்கியம் இல்லை சார். என் ஆபீஸ்ல தப்பு நடந்திருக்கு. என் ஆபீஸ்ல என் கண்ட்ரோல் இருக்கிற இடத்துல என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு நான் தானே சார் பொறுப்பு. இந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் சார். பண்ண தப்புக்கு பொறுப்பேத்துக்கிறீங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். நான் இதை ஏத்துக்கிறேன்னு சொன்னேன், நடந்த தப்புக்கு நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன்னு சொல்லல. இதெல்லாம் கரெக்ட்னு சொல்ல வரீங்களா? இல்ல சார், பிளான் பண்ணி நடத்திருக்காங்கன்னு சொல்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் அதை கண்டுபிடிச்சு நீங்க எப்படி எனக்கு ஆதாரத்தை காட்டி நிரூபிச்சீங்களோ அதே மாதிரி நானும் ஆதாரத்தோட நிரூபிப்பேன். அப்ப நிரூபிங்க மேடம். பட் அது வரைக்கும் நீங்க கலெக்டரா கண்டினியூ பண்ண முடியாது. ஐ எம் வெரி சாரி. என்கொயரி முடிகிற வரைக்கும் உங்களை சஸ்பெண்ட் பண்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம் மேடம், இந்த என்கொயரி முடிகிற வரைக்கும் நீங்க இந்த ஊரை விட்டு எங்கேயுமே போக கூடாது. புரிஞ்சுதா? எஸ் சார். யூ கேன் கோ நவ். தேங்க்யூ சார்.
என்னாச்சு சுந்தரி? என்ன சொன்னாங்க? விசாரிச்சுட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க வெற்றி. என்ன சொல்றீங்க? பில்டிங் தரமா இல்லையான்னு செக் பண்ணாம பில் பாஸ் பண்ணிருக்கேனா? ஸ்டூடெண்ட் உசிருக்கு ஆபத்தா இருந்தா என்ன பண்றது? தப்பு என் மேல இல்லைன்னு ப்ரூவ் பண்றேன்னு சொன்னேன். அது வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. நேர்மையா கடமை செய்யறதுக்கு பலனா இப்படி பண்ணி சிக்க வச்சுட்டானுங்களே. சார் வருத்தப்படாதீங்க. சட்டம், தர்மம், நியாயம், நேர்மை இதெல்லாமே தோக்குற மாதிரி அப்பப்ப மாய தோற்றத்தை கொடுக்கும். அதெல்லாம் உடனே நம்பிடக்கூடாது. கடைசியில அது நின்னு ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். எல்லாமே என்னாலதான் மேடம். என்ன மன்னிச்சிருங்க. அக்கா, அவங்க பிளான் பண்ணி செஞ்சதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல மேடம், நான் மறுபடியும் அதை நல்லா செக் பண்ணிருக்கணும். எல்லா தப்பும் என் பேர்ல தான். அக்கா, என்ன மன்னிச்சிருங்க மேடம். ஒண்ணும் இல்லக்கா. என்ன மேடம் இப்படி ஆயிப்போச்சு? போலாமா? அத்தாமா, என்னம்மா உடம்பு சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. சரிவா, அப்போ போலாம். இல்லங்க, எனக்கு ஆபீஸ்க்கு போகவே மனசு இல்ல. என்னம்மா, என்னாச்சு உனக்கு? எல்லாமே என்னாலதாங்க. என்னாலதானே சுந்தரிக்கு இந்த நிலைமை. சுந்தரி இல்லாத அந்த ஆபீஸ்க்கு எனக்கு போகவே பிடிக்கல. என்னம்மா நீ இன்னும் அதையவா நினைச்சிட்டு இருக்க? அதான் சுந்தரி சொல்லிருச்சுல எல்லாத்தையும் நான் சரி பண்ணிக்கிறேன்னு. அப்புறம் என்ன? இல்லங்க, நான் கவனக்குறைவா இருந்ததுனாலதான் சுந்தரிக்கு இந்த நிலைமை. அத பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்படாத. நீ வழக்கம் போல ஆபீஸுக்கு போ. எனக்கு ஆபீஸ்க்கு போகவே பிடிக்கல. நீ பண்ண தப்பாலதான் சுந்தரி சஸ்பெண்ட் ஆன நம்பர் இல்ல. ஆமாங்க, நான் கொஞ்சம் கவனமா அந்த ஃபைல பாத்திருந்தா அதை கண்டுபிடிச்சு நானே சரி பண்ணிருந்திருப்பேன். எல்லாம் என் கவனக்குறைவாலதான். ஏன் தப்புதான். அப்போ நீ பண்ண தப்ப நீ தான் சரி பண்ணணும். நீ ஆபீஸுக்கு போ. என்னங்க சொல்றீங்க? ஆமா லதம்மா, நீ ஆபீஸுக்கு போனாதானே சரி பண்ண முடியும். நான் தான் கலெக்டரை ஏமாத்தி கையெழுத்து போட வச்சேன்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டுமா? அப்ப சுந்தரிய விட்டுருவாங்கல்ல? என்ன லதம்மா சின்ன புள்ள மாதிரி பேசிட்டு இருக்க? ஏங்க, இப்போ நீயும் சுந்தரி ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இப்போ நீயே போய் ஒத்துக்கிட்டா கூட அவங்க நம்புவாங்களா? ஏங்க, சொந்தக்காரங்களா ஏமாத்த மாட்டாங்களா? ஓ லதம்மா, நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. நீ சரண்டர் ஆகிறதுனால எந்த யூஸுமே கிடையாது. என்னங்க இப்படி சொல்றீங்க? இப்ப சுந்தரி மேல விழுந்த பழிய நம்மளால சரி பண்ணவே முடியாதா? நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. உன்னோட குழப்பத்துக்கும் குற்ற உணர்ச்சிக்கும் நான் ஒரு தீர்வு சொல்றேன். சொல்லுங்க. சுந்தரி மேல விழுந்த பழி போகணும், அதுக்கு நான் ஏதாவது செய்யணும். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உன்னை ஏமாத்தினவன் அப்ரூவரா மாறி எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டானா சுந்தரி மேல எந்த தப்பும் இல்லங்கிறது ப்ரூவ் ஆயிடும். அதுக்கு தான் சொல்றேன், இதெல்லாம் யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, இதெல்லாம் முதல்ல கண்டுபிடிக்கணும். உன்னை ஏமாத்தி சுந்தரிய மாட்ட வச்சது யாருன்னு முதல்ல தெரியணும். அதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அதுக்கு முதல்ல நீ ஆபீஸுக்கு போகணும். கிளம்பு. சரி, வாங்க போலாம். ஆத்தாடி, ஒவ்வொரு பொருளும் இந்த ஊர்ல என்ன விலை வைக்கிறாங்க? சிட்டின்னா அப்படித்தான் இருக்கும். கிராமத்துல தான் குறைவா கிடைக்கும். எங்க ஊர்ல எல்லாமே குறைவாத்தான் கிடைக்கும். இங்கதான்ப்பா இப்படி. ஆமாங்க, உங்க ஊர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப பாசமா இருக்காங்க எல்லாரும். ஒரே வீட்ல இத்தனை பேரு ஒரே குடும்பமா ஒத்துமையா இருக்கீங்க. ஆனா இங்க ஒரு வீட்ல 4 பேர் தான் இருக்காங்க. அந்த 4 பேருக்கு சமைக்காம ரெஸ்டாரண்ட், ஆன்லைன் ஆர்டர்னு போறாங்க. ஆனா உங்க ஊர்ல அத்தனை பேருக்கும் சலிக்காம சமைக்கிறீங்க. அதுவும் அவ்வளவு ருசியா. நிஜமா சொல்றேன், அப்படி ஒரு சாப்பாட்டை இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்ல. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மனசுதாங்க காரணம். எவ்வளவு ஆடம்பரமா சமைக்கிறோன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு அர்ப்பணிப்போட சமைக்கிறோன்றதுதான் முக்கியம். ஆமாங்க, எங்க ஊர்ல எல்லாரும் சமையல வேலையா செய்ய மாட்டாங்க. ஆமாங்க, எல்லாரும் சுறுசுறுப்பா இருக்காங்க. காலையில 5 மணிக்கே எழுந்து அழகழகா கோலம் போடுறாங்க. இங்க சிட்டில எல்லாரும் 7 மணிக்கு எழுந்து அவசர அவசரமா கிளம்பி சாப்பிட்டும் சாப்பிடாமலும்
ஆபீஸ் வேலைன்னு ஓடிடுறாங்க. அமைதியே இல்லாத, ஆரோக்கியமே இல்லாத ஒரு எந்திர வாழ்க்கை தாங்க இந்த நகர வாழ்க்கை. எனக்கு உங்க ஊரு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க இருந்து கிளம்பவே மனசு வரல. அதே எங்க ஊரு. என்னமோங்க, இந்த மாதிரி இவ்வளவு சொந்த பந்தத்தோட ஒரே வீட்ல சந்தோஷமா நாங்க இருந்ததே இல்ல. உங்க ஊர்லயே இருந்திருக்கலாம்னு தோணுது. அதுக்கு என்ன, நாம எல்லாரும் அங்கேயே இருந்துருவோம். அது எப்படிங்க முடியும்? முடியுங்க. நாம நினைச்சா முடியாததுன்னு ஒண்ணு இருக்கா? எப்படியாவது சுந்தரியையும் உங்க பையனையும் அந்த ஆத்தா சேர்த்து வச்சுட்டா நீங்க நினைச்சத நடக்கும். அததாங்க நானும் ஆசைப்படுறேன். நடக்குமா? நடக்குமாவா? எங்க ஊரு வெக்காளி ஆத்தா ரொம்ப சக்தி உள்ளவ. கேட்டத கொடுப்பா. உங்க ஆசை நிறைவேறணும்னு அவளை நல்லா வேண்டிக்கோங்க. நானும் வேண்டிக்கிறேன். சரிங்க, நானும் வேண்டிக்கிறேன். வாங்க. பாட்டி பாட்டி அங்க பாருங்க, அம்மா கார் வருது. அம்மா நம்ம கிட்ட சொல்லாம மறுபடியும் வேலைக்கு போயிட்டாங்க. லீவுன்னு சொல்லிட்டு இதே வேலையா போச்சு அம்மாக்கு. அதுல இருக்கிறது உன் ஆத்தா இல்ல. பாத்தீங்கல்ல, என் பேத்தி கார்ல எவனோ வரான். ஏய் நிறுத்து. ஏய் பாத்து நிறுத்து. ஏய் நிறுத்து. வெளிய வா, வெளிய வா. இறக்கு, வெளிய வாயா. ஏய், என் பேத்தி லீவ் போட்டா வீட்டு பக்கமே வரமாட்டீங்களா? சரி, வந்தது வந்துட்ட. எங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போடா. நிலைங்க நிலைங்க. ஏன் எதுக்கு இப்ப கார்ல ஏறுறீங்க? டேய், இப்ப நீங்க நினைச்சதை செய்யுங்க. என்ன வெற்றி யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லைங்க. நான் சொன்ன கேப்பீங்களா இல்லையா? சரி, கேக்குறேன். குட். பரவாயில்லையே, சுந்தரி சொல்றதை கேக்குறானே. நான் நினைச்சது நடந்துரும்னு நம்பிக்கை வருது. கடவுளே, நான் நினைச்ச விஷயம் நினைச்ச மாதிரி நல்லபடியா நடக்கணும். வெற்றி, எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஓகே. மேடம், இந்த டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வாங்க. அப்பதா இரு, நான் வந்துடுறேன். என்ன பத்தா, ஏன் ஒரு மாட்டுக்க இருக்க? கலெக்டர் சைரன் வச்ச கார்ல வந்துட்டு எம்பிட்டு கெத்தா இருந்த. இப்ப மட்டும் என்ன பத்தா? அப்படி சுத்திக்கிட்டு இருந்த உன்ன இப்படி உட்கார வச்சுட்டாங்களே. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி உட்கார்ந்து கவலைப்படுவியா? எதுடி சின்ன விஷயம்? எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா? சும்மா புலம்பாத அப்பதா. நீ எவ்வளவு புத்திசாலி, உன் பேத்தி எவ்வளவு புத்திசாலி உனக்கு தெரியாதா? உன் பேத்தியை நீ புரிஞ்சுக்கிட்டதே இவ்வளவுதானா? நீ புத்திசாலிதான் ஆத்தா. ஆனா அப்பதா, திரும்பவும் சைரன் வச்ச கார்ல நான் வருவேன். உன்னையும் நான் கூட்டிட்டு போவேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா ரெஸ்ட் எடு. நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரேன், சரியா? என் பேத்தி எம்பிட்டு கஷ்டப்பட்டு கலெக்டருக்கு படிச்சா தெரியுமா? பாட்டி, உங்க பேத்தி சைரன் வச்ச கார்ல வரலன்னு தானே வருத்தப்படுறீங்க? ஆமாத்தா, தனியாளா நின்று இன்னும் எம்பிட்டுதான் சமாளிக்க போறாளோ என் பேத்தி. உங்க பேத்தி தனி ஆளா? பொறவு அவங்க சுந்தரி, அரியலூர் கலெக்டர். அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? உங்களுக்கு தான் விஷயம் தெரியல. என்னத்தா சொல்ற? வெளியே என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது? டிவி போடுறேன், நான் சொல்றதை விட நீங்களே பாருங்க. போராடுவோம் போராடுவோம், சுந்தரி கலெக்டர் மீண்டும் வேண்டும். போராடுவோம் போராடுவோம், சுந்தரி கலெக்டர் மீண்டும் வேண்டும். போராடுவோம் போராடுவோம், சுந்தரி கலெக்டர் மீண்டும் வேண்டும். சுந்தரி கலெக்டர் மீண்டும் வேண்டும். வேண்டும் 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 வேண்டும், சுந்தரி கலெக்டர் மீண்டும் வேண்டும். வேண்டும் வேண்டும், சுந்தரி கலெக்டர் மீண்டும் வேண்டும். வேண்டும் வேண்டும், சுந்தரி கலெக்டர் மீண்டும் வேண்டும்.
வேண்டும் வேண்டும் சுந்தரி கலெக்டர் மீண்டும் வேண்டும் 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 சுந்தரி கலெக்டர் மீண்டும் வேண்டும். என்னைக்கு இருந்தாலும் அவங்க தான் எங்க கலெக்டர் அம்மா. சுந்தரி அம்மாவை பதவியில இருந்து வேணா தூக்கலாம், ஆனா அவங்கள எங்க இதயத்துல இருந்து தூக்க முடியாது. சுந்தரி மேடம் மறுபடியும் கலெக்டர் ஆகி வரணும். அவங்க வந்துதான் தீர்க்க முடியாத பல பிரச்சனையை தீர்த்தாங்க. மக்களோட மக்களா களத்துல இறங்கி எங்க பிரச்சனைகளை கேக்குறாங்க. அவங்க மறுபடியும் பதவியில வந்து உட்காரணும். அது வரைக்கும் நாங்க போராடுவோம். அரியலூர் மாவட்ட கலெக்டர் சுந்தரி அவர்களை சஸ்பெண்ட் செய்ததை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெறுகிறது. எங்க கலெக்டர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களை சஸ்பெண்ட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நேர்மையாவும் நல்லவங்களாவும் இருந்தா இப்படிதான் நிறைய சோதனைங்க வரும். அதெல்லாம் சுந்தரி மேடம் தூக்கி வீசிட்டு திரும்பி கலெக்டரா வந்து நிப்பாங்க. அதுக்கான எங்களோட ஆதரவை இந்த போராட்டம் மூலமா நாங்க தெரியப்படுத்துறோம். உண்மையா எங்களுக்காக போராடுவாங்க. சுந்தரி மேடம் இல்லாம எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிப்பா வந்தாகணும். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். கலெக்டர் சுந்தரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை அறிந்த பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சாலை மறியல், தர்ணா போராட்டம், மனித சங்கிலி போராட்டம் என பல மாவட்டங்கள் முழுவதும் சுந்தரி அவர்களுக்கு ஆதரவாக பல போராட்டங்கள் நடந்து வருகின்றன. தனக்காக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் மக்களுக்கு கலெக்டர் சுந்தரி அன்பான வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீங்க எல்லாருமே எனக்காக போராடுறீங்க. உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனா இதுல எனக்கு சந்தோஷம் இல்ல. ஏன்னா இதுல பொது போக்குவரத்து பாதிக்கப்படுது. வேலைக்கு போறவங்கள நம்பிதான் அவங்க குடும்பம் எல்லாம் இருக்கு. அவங்கள தொந்தரவு பண்றது தப்பு. அரசாங்கம் ஏன் மேல தப்பு இருக்குன்னு நினைச்சு இந்த பதவி நீக்கத்தை தொடுத்திருக்காங்க. ஏன் மேல தப்பு இல்லைன்னு நான் நிரூபிச்சு மறுபடியும் உங்களுக்காக சேவை செய்ய கலெக்டரா நான் வருவேன். நீங்க நடத்தின போராட்டம் மூலமா நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையோட நீங்க எல்லாரும் போராட்டத்தை கைவிடுமாறு அன்போடு நான் கேட்டுக்கிறேன். கலெக்டர் சுந்தரியின் வேண்டுகோள் ஏற்று மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். ஆத்தாடி, என் பேத்திக்கு மக்கள் கிட்ட இம்புட்டு மரியாதையா, இம்புட்டு செல்வாக்கா. எப்பவுமே இங்க உங்க பேத்தி தான் பாட்டி கலெக்டர். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. காளியாத்தா, காளியாத்தா, என் பேத்தி இந்த உலகமே கொண்டாடுற மாட்டுக்க வச்சிட்டியாத்தா. என்ன பத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாட்டுக்கு தெரியுது. வாடி என் செல்ல கலெக்டர், வாடி. என்ன பத்தா, என்னாச்சு உனக்கு? உங்களை பத்தின நியூஸ் டிவில பாத்தாங்க மேடம். சரி சரி, போதும், வா வீட்டுக்கு போலாம். என்ன பத்தா, முதல்ல நீ சரியாகு, போறோம் வீட்டுக்கு போலாம். இப்பதானே நான் மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், படு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. நீ வா வீட்டுக்கு போலாம். இங்க பாரு பத்தா, இன்னும் உனக்கு உடம்பு சரியாகல, நல்லானதும் போலாம். நான் சொன்ன மாட்டுக்க உன்னைய சைரன் வச்ச கார்ல கூட்டிட்டு போவேன், சரியா? அது கிடக்கு கழுத. சைரனா? சைரன் ரெண்டு எவ்வளவுப்பா? 50 ரூபா. இந்தாங்க. தமிழே, தமிழே, இந்தா. தமிழே, தமிழே, எங்க போனாய்? வா தமிழே. ஐயோ தம்பி, இத பிடிப்பா, வச்சுக்க. தமிழே, ஐயோ எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? தம்பி, என் கூட ஒரு சின்ன பொண்ணு வந்தது, அத பாத்தீங்களா ஐயா? இல்ல பாட்டி, இந்த பக்கம் வரலையே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? தமிழே, ஏ தமிழே, எங்கடி போன? தமிழே, பாட்டி தான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்ல. அம்மா அம்மா, இந்த பக்கமா ஒரு சின்ன பொண்ணு போச்சா, பாத்தீங்களா? எனக்கு தெரியல, நான் பாக்கலையா? ஐயோ பாக்கலையாமே. நான் எதா இருந்தாலும் போன்லயே பேசிக்கிறேன். ஐயா சொல்லுமா. இந்த பக்கமா ஒரு சின்ன பாப்பா போச்சா, பாத்தீங்களா? இல்லம்மா, நான் பாக்கலையே. நீங்க அந்த கடையில வேணா கேட்டு பாருங்க, நாங்க இப்பதாம்மா வந்தோம். ஐயோ கடவுளே, ஒரு சின்ன பாப்பா ஃப்ராக் போட்டுருந்தா. இந்த பக்கம் யாரும் வந்து பாக்கலையே. அம்மா, இந்த பக்கமா ஒரு சின்ன புள்ள போச்சா, பாத்தீங்களா அம்மா? ஆமாங்க, இந்த பக்கமா தான் போச்சு. அப்படியா? போங்க, சீக்கிரம் போய் பாருங்க, போங்க. ஐயோ, இந்த பக்கமா? ஆமா, இந்த பக்கம் தான். எங்க போனா? இந்த பக்கம் எதுக்கு போனா?
இந்த பக்கம் அவளுக்கு ஒரு வேலையும் இல்லையே. ஐயோ, இவள நான் தனியா கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சே. ஆத்தாடி, அவ ஆத்தாளுக்கு தெரிஞ்ச என்ன கொன்னு போட்டுருவாளே. ஐயோ தமிழு, தமிழு, ஏத்தா ஏத்தா, இந்த வயசான காலத்துல என்ன இந்த பாடு படுத்துற. பக்கத்துல நின்னவா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு திரும்பறதுக்குள்ள மாயமா மறைஞ்சிட்டாளே, மாயமா மறைஞ்சிட்டாளே. ஏ தமிழு, தமிழு. இங்க மாஸ்டர் இல்லையே. இந்த கடையில தானே இருந்தாரு. எங்க போயிருப்பாரு? ஒருவேளை இந்த பக்கம் போயிருப்பாரோ? அண்ணா, அங்க பாருண்ண, கலெக்டர் பொண்ணு தானே அது. என்னாச்சுண்ணே? இந்த பொண்ணு எப்படி தனியா வந்தா? யார தேடிட்டு இருக்கா? தனியா கலெக்டர் பொண்ணு சிக்கி இருக்கு. தூக்கிட வேண்டியதுதான். சரிங்கண்ணே. மாஸ்டர். பாப்பா, எங்க பாப்பா போற? யார் நீங்க? நீங்க ஆர்ஆர் ஸ்கூல்ல தானே படிக்கிறீங்க? ஆமா. உங்க பேர் தமிழ் தானே? என்ன உங்களுக்கு தெரியுமா? ஓ, நல்லா தெரியும்டா. நம்ம ஸ்கூல் கேஎஸ் மாஸ்டர் இருக்கார்ல? ஆமா. அந்த மாஸ்டரை தேடி போறேன். நம்ம கேஎஸ் மாஸ்டரியா? மாஸ்டர் தெரியுமா உங்களுக்கு? ஓ, நல்லா தெரியும்டா. ஆமா, பாப்பா எதுக்கு மாஸ்டரை பார்க்க போறீங்க? பாப்பாவை மாஸ்டர் வர சொல்லியிருந்தாரா? ஓ, அதுவா? மாஸ்டர் இந்த கடைக்குள்ள போனாரா, நாங்க இருந்து மாஸ்டர்னு கூப்பிட்டேன். அவருக்கு காது கேட்கல. அதான் நான் மாஸ்டரை பார்க்க போறேன். அப்படியா? சரி சரி. மாஸ்டர் தான் பாப்பாவை கூட்டிட்டு வர சொன்னாரு. மாஸ்டர்னு பார்த்துட்டாரா? நான் தான் பார்க்கலையா? சரி வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். நானும் மாஸ்டரை தான் பார்க்க போறேன். அப்படியா? சரி சரி வாங்க, மாஸ்டர் பார்க்க போலாம். டேய் வாங்கடா. ஏய், இங்க வா. யாரா நீங்க? ஏன்டா பிள்ளைய கூட்டிட்டு போற? நான் எங்க கூட்டிட்டு போறேன்? பாப்பா தனியா நிக்குதேன்னு. இல்ல இல்ல மாஸ்டரே. பாப்பா, நீ சும்மா இரு. ஒண்ணும் தெரியாதா பாப்பா உனக்கு? பாப்பா தனியா நிக்குதேன்னு ஹெல்ப் பண்ண வந்தா எங்களுக்கு என்னங்க, நாங்க போறோம். டேய் வாங்கடா வாங்கடா. டேய் டேய் டேய்